கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கல்யாணம் பண்ணுவாங்களா சாமியாருங்க? குழந்தை பெத்துப்பாங்களா சாமியாருங்க? முடியாது. ஐயா கலை அகோரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து சாமியார்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லணும். அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்க பார்த்து தோழி போட்டு சொல்லுங்க. ஆக முடியுமா உடனே? உடனே ஆகத்திற்கு தாங்கியிருக்கிறார். அந்த சாபத்திற்கு அறிஞ்சோ அறியாமல இருக்கு. அதுக்குரிய வழிபாடு அவங்க வீட்டில் உள்ள. வணக்கம் மக்களே, நான் உங்க பிளாக் குலமா சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டா சர்ச்சையில இருக்க கலை அகோரி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவரோட இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜோசிக்காரங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் வந்து இப்ப திடீர்னு போயிட்டு ஒரே இயர் 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ல வந்து சாமியார்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. என்ன இது உண்மையா இல்ல இதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாமிக்கே நம்ம ஜோசியம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா தான் நம்ம இங்க பார்த்து சொல்ல போறாரு. வணக்கம் ஐயா. ஐயா உங்களோட பேர்? தைரியம். பேர் வந்து தைரியம். பேரே சூப்பரா இருக்கு. எத்தனை வருஷங்களா நீங்க வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கீங்க? வெளியூர் கிடையாது, விருதுநகர் மாவட்டம். விருதுநகர். ஓகே, நீங்க வந்து இங்க வந்து தங்கி வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொழப்பு நடத்தும். ஓகே ஐயா. ஐயா கலை அகோரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து சாமியார்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லணும். அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்க பார்த்து தோழி போட்டு சொல்லுங்க. கலை அரசு. கடகம், கன்னி, சிம்மம் 5 ராசி உடையவர் அதிகாரத்துலதான் இருப்பாரு. ஆனா ஆபத்து பிரச்சனைக்கு போக மாட்டாரு. ஆனா இப்ப அவருடைய கிரக நிலையில வந்து ஒரு அமைப்பு தெய்வ ரூபத்துல இருக்கு. தெய்வ ரூபத்துல இருக்கிறார். ஆனா வேற கெட்ட பேரு கெட்ட சொல்லு வாங்கி தரமாட்டாரு. எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம், ஊக்கம், திறமை அவர்கிட்ட இருக்கு கலையரசிட்ட. ஆனா அவரை நம்புறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, அவரை நம்பாதவர்களுக்கு இல்லை. அது மாதிரி ஆயுசு பாகமும் பலன் இருக்கு. படிப்பு, கல்வி, யோகம், பிள்ளைகளால கூட பிறந்த சகோதரி சகோதரன் வரைக்கும் எல்லாத்தையும் ஆதரிப்பார். நல்ல எண்ணங்கள் இருக்கு ஐயா கலையரசன் பேர்ல. 2வது அவர்கிட்ட வந்து அருள் சக்திகள் இருக்கு. அருள் சக்தி இருக்கு. அதனால அவர் எந்த இடம் போனாலும் நல்ல பேரோட வருவார். நல்ல பேரு புகழோட வருவார். மற்ற கெட்ட சொல்லு வாங்கி தரமாட்டார். அடுத்து அவர் இயக்கம், அவருடைய இயல்பு என்ன எதிர்பார்க்கிறாரோ எல்லாமே ஜெயிப்பார். அவர் வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையும். இப்ப வயசு என்ன சொன்னீங்க? 24, 24, 25, 27க்குள்ள எல்லாமே அவருக்கு ஜெயம் ஆகும். நல்ல பலன்ல உட்கார அமைப்பு இருக்குது. ஒத்தப்படையில தான் உட்காருவார். அதிர்ஷ்டசாலி. அதே மாதிரி அவருக்கு கிடைச்ச ராசிலையும் 7, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒத்தப்பட ராசி எல்லாமே ஜெயத்துக்கு வரும். அவங்க அப்பா வழியில சேர்ந்தவங்க ஒரு தெய்வமா வர்றாங்க. காலமானவர்கள் அவங்க அப்பா ரத்த வழியில சேர்ந்தவங்க காலமானவர்கள் ஒரு தெய்வருமா அவர் உடம்புல இருக்காங்க. அதனால அவர் எதை சொன்னாலும் சக்சஸுக்கு வரும். மற்ற தடங்கள் எதுவும் வராது. அவரை நம்பி எதையும் பண்ணலாம். ஆனா அவர்கிட்ட வந்து நிம்மதியான யோகம் இருக்கு. கொஞ்சம் கிரக நிலையிலும் அவருக்கு கொஞ்சம் தாமதங்கள் இருக்குது. கிரகங்கள் அவர் அறிஞ்சோ அறியாமலோ ஒரு கிரகம் அவர் மேல இருக்கு. அது என்ன கிரகம் கேட்டீங்கன்னா, வாழ தகுதியற்றவங்க பண்ணி விட்டதை தாண்டி வந்திருக்கிறார். அந்த கிரகம் வந்து அவருக்கு 18 மாசம் ஆச்சு. இந்த 18 மாசமாவே அவரை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டேங்குது. பல அலைச்சல நிற்கிறாரு. மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த கிரகத்துக்குள்ள வழிபாடு பெற்றவங்க, பெரியவங்க, கூட பிறந்த சகோதரி சகோதரன்கள், இல்ல சித்தப்பா பெரியப்பா, அப்படி அவர்கள் அந்த கிரகத்தை கொஞ்சம் விலக்கி வர சொல்லுங்க. அவர் பேர் ராசி நட்சத்திரம் நல்லா இருக்கு, நான் கூப்பிடுறேங்கம்மா. அதனால மனதில் பட்ட காரியம் ஜெயிப்பாரு. ஆனா இடம் விட்டு இடம், வெளியிடம், எந்த இடம் சென்றாலும் நல்ல பேரோட வர அதிகாரம் உண்டு. ஒன்றும் பாதிக்க சட்டமில்லைன்னு விழுந்துருக்கு. 7 விழுந்திருக்கு. 7 ராசி 7 படை. அதே மாதிரி எதிர்பார்த்தது நடக்கும். இடம் விட்டு இடம், பிறந்த இடத்தை விட்டு அதிகமான ஒரு வெளியிடத்துல செல்றதுக்கு அந்த ஐயாவுக்கு யோகம் இருக்கு. வேற என்ன கேட்கறீங்க? வேற நிறைய மக்கள் வந்து சொல்றாங்க, ஒரே வருஷத்துல வந்து அகோரின்றது வந்து என்ன சாத்தியமா, அந்த மாதிரி ஆக முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து தடங்கள் கொடுக்குது. அப்படி ஆகக்கூடிய யோகத்தை தடங்கள் கொடுக்குது. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கிரகங்கள், அந்த கிரகம் வந்து ஒரு மனநிலையை உருவாக்குது. இதான் பண்றேன் அப்படிங்கிற பொழுது வேகம் விவேகத்தை உருவாக்கும். அப்ப அந்த ராசிக்கு அந்த கிரகத்துக்குள்ள வழிபாடு பண்ணினால் அப்படி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு.
அந்த கிரகத்தை முதல் அவர்கிட்ட இருக்கணும். அவர்கிட்ட ஒரு சில கெட்ட மூலிகை கிரகம் கொஞ்சம் இருக்கு. அதனால அடுத்த நம்புறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, அவரை நம்புறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா அவர் சுயமான ஒரு இதுல இப்ப கொஞ்சம் இல்லை. அந்த கிரகம் தான் அப்படி அலைச்சல் கொடுக்குது. அதனால அந்த கிரகத்துக்குள்ள வழிபாடு பண்ணுங்க. அவங்களுக்கு முக்கியமான ஆள் யாரோ அந்த கிரகத்துக்குள்ள வழிபாடு பண்ண நாள் எல்லாம் சரிக்கு வருவார். கொஞ்ச நாள் நம்பலாம். ஓகேங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாரு. ஒரு நல்ல ஒரு நடிகர் அளவுக்கு ஒரு நல்லா ரீச் ஆன ஒரு மக்கள்கிட்ட வந்து யூடியூப்ன்ற இணையதளம் வழியா நிறைய ரீச் ஆகியிருந்தாரு. நிறைய பரிசுகள், நிறைய டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. நல்லா இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து சாமியாரா மாறுறதுன்றது எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா நம்பிக்கை இருக்கு. அந்த கிரகம் வந்து அவரை சாமியாரா ஆகுது. சாமியாரா ஆக முடியுமா உடனே? உடனே ஆக முடியாது. உடனே ஆக முடியாது. இந்த கிரகத்தை முதல் விளக்குனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது சக்சஸ் வரும். யாராலையும் நம்ப முடியாது இல்லையா? உடனே சாமியார் ஆகிறதுன்றது அது முடியாது. அந்த கிரகம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, சில ஆபத்து வாழ தகுதியற்றவங்க பண்ணி விட்டதை அவர் சாபத்திட்டு தாங்கியிருக்கிறார். அந்த சாபத்திட்டு முறையானது அவர் அலைச்சல் கொடுக்கும். அதுதான் கணக்கு. இதுதான் வேற. அப்புறம் வந்து பில்லி, சூனியம் இதெல்லாம் மாந்திரிகம்லாம் அவர் பண்றாரு. இதெல்லாம் நம்பக்கூடியதா? நம்பலாமா? அதைத்தான் சொல்றேன்ல, அவருக்கு தெய்வ அருள் சக்தி கொஞ்சம் இருக்குங்கிற. அருள் சக்தி இருக்குது. அருள் பாதி மருள் பாதி சொல்லுவாங்க. அது மாதிரி அருள் சக்தி இருக்குது. ஆனா அவரை நிலைய, அவரை உருவத்தை மாத்திக்கிட்டே வர்றது வந்து கொஞ்சம் கிரகம் இருக்கு. அது அவர் அறிஞ்சோ அறியாமலாம் இருக்கு. அதுக்குரிய வழிபாடு அவங்க வீட்டுல உள்ளவங்க யாரா பண்ண. அவரை விட பெரிய பெரிய சாமியார்கள், உண்மையான சாமியார்கள்லாம் வந்து அவர் போலி, அவர் சும்மா அவர் வந்து பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய மக்கள் வந்து மக்களோட கருத்து வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையாத்தான் இருக்க முடியாது. பணத்துக்காக கிடையாது. நல்லது பேர் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவருக்கு ஒரு நல்ல பேரு கூடி சீக்கிரத்துல கிடைக்கும். நல்லா இருக்கும். அகோரினா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அகோரினா சாமியாருன்னா எப்படி இருப்பாங்க நார்மலா? அதாவது நார்மலாவே வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள். கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கல்யாணம் பண்ணுவாங்களா சாமியாருங்க? குழந்தை பெத்துப்பாங்களா சாமியாருங்க? முடியாது. இவர் வந்து அதுதான் அவங்க வந்து தெய்வமா இதா மாறிடுறாங்க இல்லையா? சாமியாரா அந்த அதிகாரம் அவருக்கு கிடைக்காது. தெய்வமா சாமியார் தான் இருக்கணும். இவர் வந்து சொல்றாரு மன சந்தோஷப்பட முடியாது. அவர் மன சந்தோஷம் கிடைக்காது. மன சந்தோஷத்துக்கு வந்து இல்லற வாழ்க்கை கிடையாது. ஐயா வந்து சொல்றாரு இல்லற வாழ்க்கை வந்து சாமியாருக்கு கிடையாதுன்னு. ஆனா வந்து சாமியாருங்க வந்து இவர் வந்து சொல்றது என்னன்னா, ஏற்கனவே மூணு வந்து குழந்தைங்க, 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை வந்து பிறந்திருக்காங்க அவங்களுக்கு. ஆனா வந்து இப்ப வந்து துறவரம் ஏத்துட்டு அவர் அகோரியா மாறிட்டாரு. இது பரவாயில்லையா? அதாவது குழந்தை குட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மாறலாமா? அது வந்து ஒரு நல்ல வாக்கு சொல்லக்கூடிய பரிகாரத்துல நிக்கிறாருங்க. நல்ல வாக்கு, அதாவது ஒரு சாமி சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு. 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணுவோம். அதாவது நம்ம 4 பேரை வச்சு நல்லது பண்ணுவோம். ஒரு கஷ்டப்படுறாங்களா அதுக்கு பண்ணுவோம். கொஞ்சம் முடியாதவங்க இருக்காங்களா அவங்களுக்கு நம்மளால ஒரு நீர் போட்டு அவங்களை கவலையாக்குவோம், சரிக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாரு. மற்ற கெட்ட எண்ணத்துக்கு போக மாட்டாங்க. போங்க. ஓகே, நன்றி. ஐயா கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்னது வந்து நல்லா இருந்தது. நம்ம வந்து திரும்பவும் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? மற்றொரு பதிவில் வந்து உங்ககிட்ட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க vlog நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மாதிரியான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.